எல்லாத்துக்கும் வணக்கங்க. என்னன்னா இன்னைக்குங்க ஒரு நாய் தெரு நாய்ங்க, நிறைய தெரு நாய் வந்து இருக்குதுங்க. அதாவது நமக்கு தெரியறதில்ல, நம்ம ரோட்ல நடந்துட்டு இருக்கோம், அது எங்கேருந்து வருது எந்த மூலையிலேருந்து வருதுன்னே தெரியலங்க. டக்குன்னு நடந்துட்டு இருக்கேன், ஒரு 4 நாய் அப்படியே அங்கேருந்து ஒரு நாய் வருது, இங்கேருந்து ஒரு நாய் வருது, அங்கேருந்து ஒரு நாய் வருது, அங்கேருந்து ஒரு நாய் வருது, அப்படியே 4 நாய் வந்து அப்படியே என்கிட்ட அப்படியே வந்துருச்சுங்க. வந்து சுடிதார் ஒரு பக்கம் இழுக்குது, அப்படியே கடிக்கிறதுக்கு வந்துருச்சு. நான் கத்திட்டேங்க, கத்திருந்துமே எல்லாருமே என்னையே பார்க்குறாங்க. எனக்கு என் வெக்கத்தை விட்டு நான் அப்படி கத்திட்டு என் கையில் பேக் ஹேண்ட் பேக் இருந்ததுனால அந்த ஹேண்ட் பேக்கில் அடி பின்னி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த நாய் ஓடிடுச்சுங்க. என்னங்க பண்ண முடியும், நான் ஒரு பெரிய பொம்பளைனால அந்த நாய் வரனால என் கையில் பேக் இருந்துச்சு. அந்த பேக்குனால கத்தியும் அது போகலன்னு எனக்கு அந்த ஒரு தைரியம் வந்து அந்த பேக்கில் நான் அடிச்சுட்டேன். அந்த நாயை அடித்ததுனால அந்த நாய் ஓடி போச்சு. இதே குட்டீஸுங்க, குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, நடக்க முடியாதவங்க எல்லாருமே ரோட்டில் நடக்கிறாங்க. இந்த நாய்ங்க வந்து இப்படி குலைச்சா என்னங்க பண்ணுறது? அதனால் ரொம்ப பத்திரமா போங்க, கூட யாரையாவது கூட்டிகிட்டு போங்க, தனியாக போகாதீங்க ரோட்டில். நாய்ங்க வந்தாக்கா ஜாக்கிரதையாக இருங்க. அந்த நாய் சும்மா தான் வருது, அப்படியே நம்மளை மோந்து பார்க்குற மாதிரி தான் வருது. பக்கத்தில் வந்து தான் குலைக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாயும் அப்படியே ஓடி, ஒரு நாய் குலைச்சிச்சுன்னா போதும், அந்த தெருவில் வந்துடுது. இன்னைக்கு ஏதோ வாழ்க்கையில் தப்பிச்சிட்டேங்க நாய்கிட்ட இருந்து. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, பத்திரமா இருங்க. வெளியில் போகிறீங்க, குழந்தைங்களெல்லாம் செலவு வாங்கிட்டு வர்றதுக்காக கடைக்கு அனுப்புகிறீங்க, குழந்தைங்க கையில் செலவுங்கள்லாம் இருந்தால் நாய் உடனே பின்னாடியே வருது. நம்ம ஏன் பெரியவங்களே ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரும்போது பால் பாக்கெட் பின்னாடியே வருது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, பத்திரமா போங்க. காலை வேளையில் ரொம்ப சீக்கிரமாக வேலைக்கு போகிறவங்கெல்லாம் 4:30 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் போகிறீங்க, நாய் தூங்குற மாதிரி தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. திடீர்னு ஏந்திரிச்சு ஒரு நாய் குலைச்சிச்சுன்னா எல்லா நாயும் வந்துடுது. அதனால் ரொம்ப பத்திரமா இருங்க. அதே போல் எங்கள் அதே தெருவில் முந்தா நேற்று நடந்திருக்குது. இன்றைக்கி எனக்கு நடந்துச்சு, முந்தா நேற்று நடந்திருக்குது. ஒரு வயசானவங்க, ரொம்ப வயசு இல்லை, ஒரு 57 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அவங்க ஏதோ செலவு என்னமோ வாங்கிறதுக்கு கடைக்கு வந்தாங்க. 2 நாய் குலைச்சதுமே அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க. பயந்துட்டு பின்னாடி இப்படி போனது கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தோன்னு ஒரு நாய் ஒரு கால், இன்னொரு நாய் இன்னொரு கால், 2 காலையும் இழுத்துட்டு போதுங்க. அதனால் தயவு செய்து இந்த நாய்க்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்கன்னு இல்லை, நாங்கள் பெரிய பொம்பளைங்கன்னு கூட இல்லை, ரோட்டில் நடக்க ரொம்ப பயமாக இருக்குது. நாய் வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, இல்லைன்னு இல்லை. உங்களுக்கு நாய் வளர்க்கணும், அப்படியே பிஸ்கெட்டு கொண்டு வந்து போடுறீங்க, அது எல்லாருமே பிஸ்கெட் போடுவாங்கன்ட்டு அப்படியே வருது. கையில் என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு பேக்கெட்டு ஏதோ நினச்சாலும் அவங்க பிஸ்கெட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு வருது. அந்த நாய் வாயிலா ஜீவனை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் நீங்கள் நாய் வளர்க்குறீங்களா, ஆசைப்படுறீங்களா, நாய்க்கு பிஸ்கெட் போடுறீங்களா, உங்களுக்கு